இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான், நீ அதை கேட்டுட்டு அமைதியா இருக்க. அப்படின்னா நீயும் அவனை காதலிக்கிறியா என்ன? அதனாலதான் நீ அவனை பார்க்க போனியா? நீ ஆமான்னு சொல்றதா இருந்தா அதை நீ தைரியமா சொல்லலாம். சொல்லு, நீ அவனை காதலிக்கிறியா? இடத்துல மட்டும் நான் பெத்த பொண்ணு இருந்திருந்தா அந்த நொடியை நான் கொன்னு போட்டிருப்பேன். நில்லுங்கப்பா. என்னோட பதிலையே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டா எப்படி? நான் வந்து அவரை காதலிக்கல 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 காதலிக்கல. என்னமா என்ன வீடியோவும் இல்ல ஆடியோவும் இல்ல, உள்ள என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரை பாக்கிறதுக்கு மட்டும்தான் நான் போனேன். அதுதான் உண்மை. நீங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, ஆண்டி பூர்ணி எப்படி இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் அவரை போய் பார்த்து. ஆனா அவரு ஐ லவ் யூ சொல்லுவாருன்னு நான் வந்து கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு தெரியுமா, எனக்கு பிடிக்காத எந்த வேலையும் என் பூமி பண்ணவே மாட்டா. அழாத. ரெண்டு பேரை பத்தி யோசிக்கிறது உன்னோட நல்ல குணம். உன் அப்பா ஸ்தானத்துல சொல்ற. இனிமே நீ அவங்கள பத்திலாம் யோசிக்காதம்மா. யார் அந்த பொண்ணு? சரிண்ண, சொல்லாட்டி பரவாயில்ல. கல்யாண மேடையில உன் பக்கத்துல உட்காரும் போது என் அண்ணி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும்ல. அவங்கள அப்ப பாத்துக்கிறேன். மேட்ரு என்னன்னு சொல்லு. அவகிட்ட என் மனசுல இருக்க விஷயத்த சொல்றேன்னு ஒரு இடத்துக்கு வர சொன்னடா. கண்டிப்பா வந்துருப்பாளு. நீ கூப்பிட்டு வராத பொண்ணு யாராவது இருப்பாங்களா? நெக்ஸ்ட் அவளும் வந்தா. என் மனசுல இருந்தது அவகிட்ட சொன்னடா.
ஹக் பண்ணி திரும்ப ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பாங்க. தெரியல அவ என்னத்த சொல்லிருப்பாளோ. அதுக்குள்ள எங்களுக்கு நடுவுல ஒருத்தன் வந்துட்டான். அவ பதில் சொல்லலன்னா அதுக்கு அர்த்தம் அவ உன்னை காதலிக்கல 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 யாருன்னு சொல்லுனா? அந்த பொண்ணோட அப்பாவா? இல்ல ரிலேட்டிவா? இல்லடா. பின்ன வேற யாருன்னு சொல்லுன? அந்த பொண்ணுக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா. எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தன் உன் மேல கை வச்சிருக்கா, நீ அவனை சும்மா விட்டியா? அவன ஒரு வழி பண்ணிருக்கலாம்ல. அந்த பொண்ணு அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா நானும் அதே தான் பண்ணிருப்பேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு எதுவுமே சொல்லாமே போயிட்டாடா. அது இருக்கட்டும்னா நான் உன்னை சொல்றேன் கேளு. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லனா நீ ஐ லவ் யூ சொன்ன உடனே எனக்கு உன் மேல எந்த விருப்பமும் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருப்பா. அதே தனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்காங்கங்கிற தைரியம் இருந்தா செருப்பு எடுத்து அடிச்சிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா இங்க அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணல. அழுதுகிட்டே தான் போயிருக்கா. இத வச்சு உனக்கு என்ன புரியுது? முன்ன பத்தி அவ மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப உன் மனசுல இருந்ததை நீ சொல்லிருக்கலாம்லமா. அதுக்கப்புறம் மத்தது எல்லாத்தையும் அவன் பாத்துக்க போறான். நான் எப்படி சொல்றது மாமா? சொன்னா ரத்த உறவான என் அப்பாவை விட்டு விலகி போகணும். அப்பா என்னை எப்படி எல்லாம் தாங்குறாருன்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. நான் அவரு சொந்த பொண்ணுன்னு அவருக்கு தெரியாமலே என்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு. அப்படிப்பட்ட அப்பாவை விட்டுட்டு எப்படி போக முடியும் மாமா? பூமி, எந்த வார்த்தை உனக்கு தைரியத்தை கொடுக்கும், எந்த வார்த்தை உனக்கு ஆறுதலை கொடுக்கும்னு தெரியாத நிலைமையில தான் நானும் இருக்கமா. ஆனா உன்னோட நிலைமை அவனுக்கு தெரியாதுல்ல. நீ எதுவுமே பேசாம போயிட்டேன்னு ஒருவேளை அவன் கோவப்பட்டா அத தப்பா நினைச்சுக்கிட்டு உன்னை மறக்க அவன் முயற்சி பண்ணா